ஹலோ மக்களே! இது வேகமானோட செகண்ட் டே. எங்க வந்திருக்கோம்னு பார்க்குறீங்களா? மிஸ்ட் பார்க்க தாங்க கூட்டிட்டு வந்தாங்க. இடமே பார்க்க சூப்பரா அழகா இருக்குங்க. கூட வந்தவங்கள கீழ தள்ளி விட்டா கூட எங்க விழுந்தாங்கன்னு தெரியாது போல. நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? அவ்ளோ பனியா இருக்கு. வா பாருங்களேன், எவ்ளோ சூப்பரா இருக்கு. என்ன இருக்குன்னு கூட தெரியல. மலையெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தா நல்ல பனி மறைச்சிக்கிச்சு. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? ஃபேமிலியோட வந்ததால என்னவோ தெரியல, சீக்கிரமா அடுத்தடுத்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்க எங்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்பவே சொன்னா நல்லா இருக்காது. வெயிட் பண்ணி பாருங்க. என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். ஜீப்ல வந்துட்டு இருக்கும்போது டிரைவரை நான் சொன்னாங்க, பேராண்மை ஷூட்டிங்லாம் இங்கே தான் எடுத்தாங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரக்கில் வந்துட்டு இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே பா சூப்பராக இருக்குங்க. ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது எதிர்பார்த்தேங்க குரங்கு ஏதாவது தாவிட்டு போகும்னு. அப்புறம்தான் பார்த்தேன் எதுவுமே வரல. திரும்பி பார்த்தா வண்டியில் 3 குரங்கு இருந்துச்சுங்க. சாரி மை ஃபேமிலி. எப்படி பார்த்தாலும் எல்லாரும் குரங்குல இருந்து தானே வந்தோம், அப்படி சொல்ல வந்தேன். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. நாங்க மட்டும் இல்லைங்க, எங்க கூட 8 ஜீப் கூட வந்துச்சு. ஆனா அது மட்டும் இல்லாம நிறைய ஜீப்பு ஆப்போசிட்ல வந்துட்டே இருந்துச்சு. டிரைவரை நான் வளைச்சு வளைச்சு கூட்டிட்டு போனதுனால அப்பா இடுப்புலாம் பிடிச்சிச்சுங்க. அந்த போற வழியில மேடும் பள்ளமா இருந்ததால ஒரு மாதிரி குலுங்கி குலுங்கி போனது முடியலப்பா. அப்படி குலுங்கி குலுங்கி எங்க போறோம்னு தானே பாக்குறீங்க? இடுக்கி டேமோட பேக் வியூ தாங்க பார்க்க போறோம். பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க போலாமா? இங்க மழையும் இல்லாம வெயிலும் இல்லாம பார்க்கவே நல்லா இருக்கு. இந்த இடுக்கி டேமோட பேக் வியூ பார்க்க பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சு. கேமரால ஃபோக்கஸ் பண்றதை விட நேர்ல பார்க்க செம்மையா இருந்துச்சு. பா வேற லெவல். நம்ம வந்து வாட்டர் ஃபால் டனலுக்கு வந்திருக்கோம். ஆமா, நாங்களும் கூட போய்கிட்டு இருக்கோம். வாட்டர் டனலோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னா தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்களேன். டனலை பார்த்துட்டு கொஞ்சம் கீழே போனால் அங்கே அழகாக ஒரு சின்ன ஃபால்ஸ் இருந்துச்சு.
பார்க்க தான் சின்ன ஃபால்ஸா இருந்துச்சு, ஆனா செம்ம டேஞ்சருங்க. அங்க ஓரமா இருக்க பாறையே ரொம்ப வழுக்குச்சு. வீடியோ எடுக்க போய் நானும் தண்ணியோட போயிருப்பேன் போல. வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து எங்க போறோம்னு தானே பாக்குறீங்க. அடுத்து ஒரு பயங்கரமான இடத்துக்கு தான் போக போறோம். அதுக்கு முன்னாடி பசிக்குதுங்க, ஃபர்ஸ்ட் சாப்பிட்றலாம். நம்ம சாப்பிட வந்த இடம் தான் ஸ்ரீதேவி. நம்ம உள்ள வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ், ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் கறி. எனக்கு மீன் குழம்பு பிடிக்காததுனால நான் மீன் குழம்பு வாங்கலை. அவங்களே சாம்பார் பொரியல்லாம் கொடுத்தாங்க. இப்போ சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு ஒரு சூடாக சாப்பிடும்போது வேற மாதிரி. சாப்பிட்டு முடிச்சுட்டு போற வழியில அம்மா சாக்லேட்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படி சாக்லேட்லாம் வாங்கிட்டு எங்க போறோம்னு தானே பாக்குறீங்க. ஆமாங்க, அட்வென்ச்சர் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். போகும்போதே பார்க்கறதுக்கு நிறைய இருந்துச்சு. உள்ள வேற என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. வாங்க உள்ள போய் பார்க்கலாமா? அங்கே நிறைய பேர் நின்றுட்டு மிஸ்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாகவே க்ளவுட்ஸாக தான் இருக்குது. லிட்ரலி க்ளவுட்ஸுக்கு மேலே நாங்கள் நின்றுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. முன்னாடி போகலான்னு சொல்லி பார்த்தா தரையா க்ளவுட்ஸானே தெரியல. பார்க்க அப்படி இருந்துச்சு. அப்புறம் நானும் சித்தியும் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி எனக்கு ரைட்னாலே கொஞ்சம் பயம், வாமிட் வர்ற மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். அங்கே ஒருத்தங்க ரைட் போயிட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டே இருந்தேன். வைக்கத்த ஏய் அரா மழை வந்து பிளானே கேன்சல் ஆயிடுச்சுங்க. அட்வென்ச்சர் பார்க்கை விட்டு கிளம்பிட்டோங்க. இந்த வேகமான் ட்ரிப் ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்துச்சு. எண்டிங்ல இந்த பார்க்கை தான் சுத்தி பார்க்கவே முடியல. அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். 6 மணிக்கெல்லாம் இங்க இருட்டிடுதுங்க. ஏற்கனவே இங்க ரொம்ப குளிரா இருக்கு. இப்போ மழை வேற பெய்யுது. ஆனா அதுலயும் இங்க குளிர்லயும் மழையிலயும் கூட கடல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டம்ல.
ஐயோ மயங்கிட்டாங்கம்மா சாப்பாடு கம்மி பேசி முடிச்சுட்டாங்க ப்ரோ இடத்த அப்புறம் முடிச்சு விட்டாங்க சாப்பிட போறோங்க கல்யாணம் பண்ண போறியா? ஆமா. எவ்வளவு வாங்குவேன் சம்பளம்? 1 லட்சம். 1 லட்சம் 1 ரூபா குறைச்சா கூட நாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஆமா 1 லட்சத்துக்கு 1 ரூபா குறைய கூடாது இல்லனா ரிஜெக்ட். ஆமா பெரிய டீச்சர் இவ போடி வேலைய பாத்துக்கிட்டு அப்படியே நாங்க டிவோர்ஸ் பேப்பர் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் 1 ரூபா குறைச்சதே டிவோர்ஸ் அப்படிட்டு. மூடு மட்டும் சொல்லு. வாங்கப்படாது. திரும்பி வீட்டுக்கு வர கூடாது. 50 பவுன் நான் போடணும். நெக்ஸ்ட் அடுத்து 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாம்ல அவன் போட்டு கார் வாங்கி கொடுக்கணும். நெக்ஸ்ட் பைக் வாங்கி கொடுக்கணும். நெக்ஸ்ட் அப்ப இதுக்கு நீ இன்னொரு 5 வருஷம் இருந்து உழைச்சு கொடுத்துட்டு போ. அப்படி இல்லன்னு வெச்சுக்கோங்க இவ கேட்க மொத்தத்தையும் அவன் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறவங்க ஓகே டீல் ஓகே அதை விட்டுட்டு போயிடும். நீயே வச்சு மேக்கப் ஃபுல் மேக்கப் ஒன்லி ஸ்கின் பிளாக். அந்த வாடி பிளாக். சொல்லுமா அவ கூட பிறந்த உடன் பிறப்பு இவ சொல்றது மட்டும்தான் உண்மை வேற யாரும் சொல்றது உண்மை கிடையாது சொல்லுமா புகழமா அக்கா பத்தி புகழமா அக்கா பத்தி ஒண்ணா நம்பர் வீட்ல 3 கூட்டு கலவாணி நம்பாதீங்க இதுக்கு ரெண்டுத்தையும் பெத்தது இதுதான் இருக்கிறதுல இத பெரிய கலவாணி கம்மி மம்மி நான் 10 மாசம் சம்மதப்பட்டேன் மத்ததெல்லாம் இவன் சின்னம்மா குண்டு பல்ப் இதான் மெயின் டியூப் லைட் இது பாத்ரூம் பல்ப் பீஸ் பண்ண பல்ப் போ இருக்க பத்தி எங்க குடும்பத்தை நாங்க நல்லபடியா கலாய்ச்சி ஊட்டியாச்சு இந்த மேல ஆப்படுவோம் நன்றி வணக்கம் கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க மெயின் ரோடு பாத்துக்கோங்க நல்ல ஜில்லுன்னு சாப்பிட போறோம் ஆனா ரொம்ப கூட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டியிருக்காங்க. பேர் என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஃபுல்லா மலையாளத்துல எழுதி இருந்துச்சு. ஒன்றும் புரியல. பரோட்டாலாம் வெளியவே போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்க மாதிரி இல்லைங்க, நல்லா பெருசு பெருசா இருந்துச்சு. அண்ணா நல்லா பரோட்டா போட்டுட்டு இருக்காரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நல்லா வேக வச்சிருங்களா சாப்பிட வந்துட்டோம். ஆனா சாப்பாடு மட்டும் கொஞ்சம் லேட்டாகும் போல. வெயிட் பண்ணுவோம். கடை சின்னதா இருந்தாலும் பார்க்க நல்லா இருந்துச்சு. எங்க பஸ்ல வந்த மொத்த பேரும் அந்த கடையில தான் இருந்தாங்க. ஒரு வழியா பரோட்டா வந்துருச்சு. பிச்சு போடவே நல்லா சாஃப்டா இருந்துச்சு. நான் வந்து பரோட்டாக்கு எக் கிரேவி வாங்கியிருந்தேன். டேஸ்ட் சூப்பர். சாப்பிட்டு வண்டியில ஏறப்போறோம். இவர் அப்படியே இந்த வண்டியில தான் யாரையும் சொன்னாரு நீ அந்த வண்டியில வா மாறாசான்னு அவ்வளோதான், பஸ்ல ஏற போறோம். சாப்பிட்டாச்சு. நம்ம விண்டோ சீட்டா பார்த்து செட்டில் ஆயிட்டோம். வேண்டியதுதான். வீட்டுக்கு வரவே மணி 4 ஆயிடுச்சுங்க. இதுல இந்த சூட்கேஸை வேற தூக்கிட்டு உள்ள போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். போற போக்குல அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டு போங்க. அம்புடுதாங்க.